வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 23ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1400ஆம் ஆண்டில் வியட்நாமின் திரான் வம்ச அரசு 175 ஆண்டுகால ஆட்சியின் பின்னர் முடிவுக்கு வந்தது. 1540ஆம் ஆண்டில் வால்தம் அபே திருச்சபை இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னரிடம் சரண் அடைந்தது. 1568ஆம் ஆண்டில் சமயத்துக்கான பிரெஞ்சு போர்களின் 2ஆம் கட்டம் முடிவுக்கு வந்தது. 1801ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசர் 1ஆம் பவுல் புனித மைக்கேல் அரண்மனையில் அவரது படுக்கை அறையில் வாள் ஒன்றினால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். 1816ஆம் ஆண்டில் அமெரிக்க மத பரப்புனர்கள் கொழும்பு வந்து சேர்ந்தனர். 1821ஆம் ஆண்டில் விடுதலைக்கான கிரேக்க போரில் கலமட்டா நகரம் வீழ்ந்தது. 1848ஆம் ஆண்டில் நியூசிலாந்தின் துனைடின் நகரில் 1வது தொகுதி ஸ்காட்லாந்து குடியேறிகள் தரை இறங்கினர். 1857ஆம் ஆண்டில் எலிசா ஓட்டிஸ் 1வது பயணிகளுக்கான எலிவேட்டர் உயர்த்தியை நியூயார்க் நகரில் அமைத்தார். 1879ஆம் ஆண்டில் பசிபிக் போரில் சிலிக்கும் பொலிவியா பெரு கூட்டுப்படைகளுக்கும் இடையே 1வது போர் நடைபெற்றது. 1885ஆம் ஆண்டில் சீன பிரெஞ்சு போரில் வடக்கு வியட்நாம் உங்கோவா நகரில் நடந்த சமரில் சீனா வெற்றி பெற்றது. 1889ஆம் ஆண்டில் மிர்சா குலாம் அகமது அகமதியா என்ற முஸ்லிம் சமூகத்தை இந்தியாவில் அமைத்தார். 1901ஆம் ஆண்டில் 1வது பிலிப்பைன்ஸ் குடியரசின் அரசு தலைவர் எமிலியோ அக்வினால்டோ இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். 1918ஆம் ஆண்டில் 1ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் 3ஆம் நாள் தாக்குதலில் பிரித்தானியாவின் 10வது அரசு மேற்கு கென்ட் இராணுவ பிரிவில் பெரும்பாலானோர் போர்க்கைதிகளாக பிடிபட்டனர். 1919ஆம் ஆண்டில் இத்தாலியின் மிலன் நகரில் பெனிட்டோ முசோலினி தனது பாசிச அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தார். 1931ஆம் ஆண்டில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களான பகத்சிங், சிவராஜ், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோர் காவல்துறை அதிகாரி ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்டனர். 1933ஆம் ஆண்டில் ஹிட்லர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியானது நாடாளுமன்றத்தினால் சட்டபூர்வமாக்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் ஹங்கேரிய வான்படைகள் ஸ்லோவாக் வான்படையினரை தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். ஸ்லோவாக் ஹங்கேரிய போர் ஆரம்பமானது. 1940ஆம் ஆண்டில் அகில இந்திய முஸ்லீம் லீக்கின் மாநாட்டில் இந்தியாவை மத அடிப்படையில் பிரிக்கும் கோரிக்கை வெளியிடப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் இந்திய பெருங்கடலில் அந்தமான் தீவுகளை ஜப்பானியர் கைப்பற்றினர். 1956ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் உலகின் 1வது இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டில் நாசாவின் 1வது இரு விண்வெளி வீரர்களை கொண்ட ஜெமினி 3 விண்கலம் ஏவப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் தனது முதல் கரந்தடி தாக்குதலில் செகுவேராவின் அணி வெற்றிகரமாக பொலிவியா இராணுவ பிரிவை தோற்கடித்தது. 1978ஆம் ஆண்டு லெபனானில் ஐநா சபையின் அமைதி காக்கும் படையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியது. 1980ஆம் ஆண்டில் எல் சால்வடார் பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ சால்வடார் இராணுவத்தினர் பொதுமக்களை கொல்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். 1982ஆம் ஆண்டில் குவாத்மாலாவின் பெர்னாண்டோ கார்சியா தலைமையிலான அரசு இராணுவ புரட்சி ஒன்றில் கவிழ்ந்தது.
1991ஆம் ஆண்டில் சியோரோ லியோனியில் 11 ஆண்டு கால உள்நாட்டுப் போர் ஆரம்பமானது. 1994ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க வான்படையின் F-16 வானூர்தி C-130 வானூர்தியுடன் மோதி தரையில் வீழ்ந்ததில் தரையில் 24 அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 1994ஆம் ஆண்டில் சைபீரியாவில் ரஷ்யாவின் ஏரோப்ளோட் 593 விமானம் வீழ்ந்ததில் 75 பேர் உயிரிழந்தனர். 1996ஆம் ஆண்டில் சீன குடியரசில் அரசு தலைவருக்கான முதலாவது நேரடி தேர்தல் இடம்பெற்றது. லீ டெங் உய் அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998ஆம் ஆண்டில் டைட்டானிக் திரைப்படம் 11 ஆஸ்கார் விருதுகளை வென்றது. 2001ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் மிர் விண்வெளி நிலையம் வளிமண்டலத்தில் வெடித்து பிஜியின் அருகில் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் வீழ்ந்தது. 2008ஆம் ஆண்டில் ராஜீவ்காந்தி பன்னாட்டு வானூர்தி நிலையம் ஐதராபாத்தில் திறக்கப்பட்டது. மேலும் மார்ச் 23ஆம் நாளானது பாகிஸ்தான் தேசிய நாளாகவும் உலக வானிலை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.